பாதத்தை தொட்டு வேண்டிட்டு வந்தாலே அது நல்ல விஷயம். நடந்திருக்கு 2-3 வாட்டி. வெரி ப்ரவுட் டு பி அ தமிழ் கேர்ள் அண்ட் ஹிந்து கேர்ள். கடவுளோட ஹிஸ்ட்ரி சரி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால என்றைக்குமே நம்ம எங்கேருந்து வந்தோம் என்று நம்ம மறக்கக்கூடாது. Youngsters out there, what I will tell is, I know how busy your schedule will be, but every time, at least 1 month once, try to come to temple and then talk to God and then feel peace. இங்கே வந்தாக்க ஒரு மன நிம்மதி இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருந்தாலும் இங்கே வந்தாக்கா இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாக்கா அந்த ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். மறுபடியும் நாம் பிரிக்பீல்ஸில் மற்றொரு கோவிலை ஆய்வு செய்ய போகிறோம். இந்த கோவில் KL சென்ட்ரல் இலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மற்றும் நடைபயணம் செய்ய 10 நிமிடங்கள் ஆகும். மலேசியாவில் ஹனுமனை அர்ப்பணித்து கட்டப்பட்ட பல கோவில்களில் ஒன்று சிறப்பாக திகழ்கிறது. அதுதான் குவாலா லும்பூர் பிரிக்பீல்ஸின் ஸ்காட் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஹனுமான் கோவில். அனுமன் பகவான் அஞ்சனேயர் எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் இந்து புராணங்களில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு தெய்வமாக போற்றப்படுகிறார். குரங்கு போன்ற தெய்வீக உருவமுடைய இவர் அபாரமான சக்தி, ஊக்கமான ஞானம் மற்றும் அசைக்க முடியாத பக்திக்காக புகழ் பெற்றவர். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களால் நேசிக்கப்படுகிறார். ராமாயண காவியத்தில் மிக முக்கிய பங்கு வகித்ததாலும் அவரது அபூர்வமான பண்புகளாலும் இவர் இந்துக்களின் இதயங்களில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளார். ஒரு கனவு போல் எழுந்திருக்கும் கோவில், கலை, பக்தி மற்றும் ஆன்மீக தேடலின் ஒரு மாபெரும் சிற்பக்கலை படைப்பு. பொன்னிற சூரிய ஒளியில் மின்னும் அதன் அழகான முகப்பை நோக்கி வானமே ஒரு தருணம் நின்று அதை பார்ப்பதைப் போல் தோன்றுகிறது. மிக உயர்தரமான கற்களில் செதுக்கப்பட்ட இந்த கோவில் மிக குறைவான தூண்களுடன் கட்டப்பட்ட பாதையை கொண்டுள்ளது. இது பழமையான அரண்மனை கட்டிடக்கலையால் ஊக்கமளிக்கப்பட்டது. கோவிலின் உள்பகுதியில் அதன் மேற்கூரைகள் இந்திய கலைஞர்களால் கைவருடமாக வரையப்பட்ட சிக்கலான சித்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இவை ஹனுமான் பகவானின் சிறப்பான வாழ்க்கை பயணத்தை வர்ணிக்கும் வண்ணமயமான காட்சிகளாகும். இந்த கோவிலின் மிகச் சிறப்பான அம்சங்களில் ஒன்றாகும்
உலகம் முழுவதிலிருந்தும் சேகரிக்கப்பட்ட ஹனுமான் சிலைகளின் தொகுப்பு, இதில் பாலியிலிருந்து கொண்டுவரப்பட்ட அரிய சிலைகளும் அடங்கும். இந்த புனித ஸ்தலத்தின் இதயமாக அமைந்துள்ளது அதன் கருவறை, தெய்வீக உற்சாகம் உணரக்கூடிய இடம்,
நம்பிக்கையும் அழகும் ஒன்றாக கூடிய புனிதமான பிரதேசம். ஸ்ரீ வீர ஹனுமான் கோவில் ஒரு வழிபாட்டு இடத்தை விட மேன்மையானது. இது மனித பக்தி, சிருஷ்டி மற்றும் தெய்வத்தை அடைய வேண்டிய ஆன்மீக கடின உழைப்பின் ஒரு காலமற்ற சின்னமாகும். இதன் மகத்துவத்தை இன்னும் அனுபவிக்காதவர்கள் நேரில் வந்து தரிசியுங்கள். இந்த புனித கோவிலுக்குள் காலடி வைக்கும் அந்த தருணத்தில் அனுமான் தாமே உங்களை வரவேற்கும் போல் ஒரு ஆனந்த அதிர்வு உங்களை ஆட்கொள்ளும். காவலனாய் நின்று கருணையுடன் ஆசீர்வதிக்கும் அந்த தெய்வீக உருவம் நம்பிக்கையின் சக்தியை நமக்கு தெரிவிக்கிறது. வணக்கம், என் பேர் ஷினி. நான் ஓல்சேங் ரோட்லேருந்து வரேன். இன்னைக்கு என் பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமாக நான் ஹனுமான் டெம்பிளுக்கு வந்து காரணம் பிகாஸ் ரொம்ப வருஷமாக நான் சின்னதுலேருந்து இருக்கும்போது தைரியமாக இருக்க தோணி வேண்டின கடவுள் அனுமான். எந்த ஒரு விஷயமும் தைரியமாக துணிஞ்சு இறங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கும்பிட ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப தைரியமாக எந்த ஒரு கஷ்டமும் வராமல் எல்லா நல்ல விஷயத்துக்கும் அவர் எனக்கு துணையாக இருந்திருக்காரு. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ தமிழ் கேர்ள் அண்ட் ஹிந்து கேர்ள். அதனால் அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் என்றைக்குமே ஹனுமான் கோயில் சரி இவரை வணங்கிக்கிட்டே இருப்பேன். நல்லதுன்னா நான் ஒரு பரீட்சைக்கோ சரி இல்லை ஒரு வேலை விஷயத்துக்கு புதுசாக போகிறப்போ சரி ரொம்ப நர்வஸாக இருக்கிற டைம் இவரை தான் வணங்குவேன். வணங்கி அவர் பாதத்தை தொட்டு வேண்டிட்டு வந்தாலே அது நல்ல விஷயம் நடந்திருக்கு 2-3 வாட்டி. ஸோ அதனால தான் நான் என்றைக்குமே இவரை தான் வணங்குவேன். இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, என்றைக்குமே நம்மளோட ரூட் நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளோட தமிழ் சரி நம்மளோட கடவுளோட ஹிஸ்ட்ரி சரி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் என்றைக்குமே நம்ம எங்கேருந்து வந்தோம் என்று நம்ம மறக்கக்கூடாது. அதனால் என்றைக்குமே கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம என்றைக்குமே இருக்கணும். Hi, வணக்கம். என் பேர் வினிதா. ஆக்சுவலி நான் இப்போ இருந்து வரேன். I'm actually working here for about 4 years now in KL. So the reason why I come to temple often is because it always feels very peaceful coming to temple. Sometimes like when you're feeling very low, you come to temple and then you pray to God. Adukaprom there's a lot of things happen in your life, like very peaceful life, you know, you get to do a lot of things very peacefully and then your mind will be very relaxed. In கெட்டது நடந்தாலும் when we think about God, we get that exposure of like feeling very relieved. So I think because of that, coming to temple is very important. And personally for me, வேலையா இருக்கட்டும் or else like any family sick or family ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தாலும் coming to temple and just like telling to God everything and whatever you feel inside actually really helped me a lot, especially from getting a job to sorting out all the problems that you have personally. So I believe in God always. And to the youngsters out there, what I will tell is, I know how busy your schedule will be, but every time, at least 1 month once, try to come to temple and then talk to God and then feel peace, come to the environment where you just feel peace. So yeah, that's all. Thank you. வணக்கம், என் பேர் க்ளோரியா. செராஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்துட்டு ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கணவர் வந்துட்டு நான் கிறிஸ்டியன், பட் தென் கல்யாணம் பண்ணி ஹிந்து மதத்தை வந்துட்டு வழிபாடிக்கிட்டு இருக்கேன். கணவர் தான் ஆஞ்சநேயர் மதத்தை ரொம்ப ஈடுபட்டு வருவார் கோயிலுக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு எவ்ரி சாட்டர்டே அண்ட் whenever I free இங்கே வந்துடுவேன். பிகாஸ் இங்கே வந்தாக்க ஒரு மன நிம்மதி இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருந்தாலும் இங்கே வந்தாக்கா இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாக்கா அந்த ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வை I always come to temple. ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து சோஷியல் மீடியாவில் ஈடுபட்டுருக்கீங்க அண்ட் யூ ஆல் டோன்ட் ஃபைண்ட் த டைம் டு கம் டு டெம்பிள். ஸோ இப்படியே போயிருந்துச்சுனாக்கா நம்மளோட கல்ச்சர் வந்து அப்படியே வழி மாறி போயிடும். ஸோ ஆல்வேஸ் மேக் டைம். உங்கள் இஷ்ட தெய்வர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது விநாயகராக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் always make time to pray to them. Of course எனக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங்ஸ்லாம் போகிற முன்னாடி கடவுளை வணங்கிட்டு தான் போவேன். பிகாஸ் ஐ பிலீவ் தட் அவர் வந்துட்டு மனசு வச்சாதான் ஒவ்வொரு டீல்ஸும் சரி ஒரு பிஸ்னஸ் விஷயமும் சரி அதை என்னால் டீல் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் அவர் மனசு வச்சாதான் என்னால் பண்ண முடியும். ஸோ